ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபிபனாச்சி தான் பார்க்க போறோம். அது வச்சு எப்படி நம்ம அதிகமான ப்ராஃபிட் எடுக்க போறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஒரு சிம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பென்சில் மேல கொடுத்தீங்கன்னா 4வது ஃபிபனாச்சின்னு இருக்கும். அதுல போய் ரீடெஸ்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுத்து அது வந்து நீங்க வந்து ஸ்டார்ட்ல போட்டு வச்சுங்க. ஏன்னா எப்போ வேணுமோ எல்லா டைமும் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அதுதான் போட்டு வச்சுட்டு மேலே வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்துடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஃபிபனாச்சி பொறுத்த வரையும் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் சைட்வேஸ்ல இது ஒர்க் ஆகாது கேஸ். இப்ப பாத்தீங்கன்னா லோ டு ஐன்னு போதுன்னா, இப்ப நம்ம ஒரு லோல இருந்து ஒரு ஐ வரைக்கும் போதுன்னா அந்த ஐ மார்க் பண்ணா சூப்பரா போதும். அடுத்தது எங்க போதும் நம்ம ஈஸியாவே அதை கணிக்கலாம். அதான் ஃபிபனாச்சியோட வேலையே. இப்ப பாருங்க, லோ டு ஐ மார்க் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஃபிபனாச்சி பத்தி ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. அதுல 0.618 இருக்கு பாத்தீங்களா, அதான் கோல்டன் ஜோன். அங்க டேப் ஆகி மார்க்கெட் ஒரு பையர் கேண்டில் கொடுக்குதுன்னா அங்கிருந்து ஒரு பை எடுக்க போறோம். இதே டவுன் ட்ரெண்ட்ல நீங்க I2 லோ வச்சு இது கொடுக்குதுன்னா அதே மாதிரி நீங்க அதுல எடுக்க போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிராய் பண்ணி காட்டுறேன். அப்புறம் நம்ம மெயின் சார்ட்ல போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க, I2 ஐன்னு போது நம்ம இது பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஐ வரைகிறேன். லோ டு ஐ வரைஞ்சிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா மார்க்கெட் கீழ இருந்து மேல போயிருக்கு. இப்ப மேல போய் அங்கிருந்து ஒரு லைட்டா கீழே வருதுன்னு வச்சுங்க. டப்பு நீங்க என்ன பண்றீங்க, ஃபிபனாச்சி போய் எடுக்கிறீங்க. ஃபிபனாச்சி எடுத்து இப்போ என்ன பண்றீங்க, லோல இருந்து கரெக்டா லோ வச்சுங்க. லோல இருந்து ஐ மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணி இப்போ இங்க பாத்தீங்கன்னா கோல்டன் ஜோன் வரத்துக்கணும் கீழே இருக்கு. இப்ப மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 0.618 தான் நம்மளுக்கு கோல்டன் ஜோன். அது மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. வேற எந்த நம்பரையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம அங்க வந்தா மட்டும் தான் ட்ரேட் எடுக்க போறோம். நீங்க வெயிட் பண்ணுங்க. அங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி கீழே வருதுன்னு பாத்துனே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு அலாரம் செட் பண்ணீங்க. நீங்க ஃபுல் டைம் மார்க்கெட் பாப்பீங்கன்னா வச்சுங்க. இப்ப அங்கிருந்து ஒரு டேப் ஆகுதுன்னா, அங்க டேப் ஆகி ஒரு பையர் கேண்டில் விக்குதுன்னா நீங்க அங்கேயே ட்ரேட் எடுக்கலாம் கைஸ். நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 ட்ரேட் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ட்ரேட் 8 ட்ரேட் கண்டிப்பா உங்களுக்கு டீப் அடிக்கும். ஏன்னா ஃபிபனாச்சி அவ்வளவு ஒரு ஒர்த்தானது. இதை கண்டுபிடிச்சது சரியாவே இதை கண்டுபிடிச்சிருக்காரு. சூப்பராகவே இது ஒர்க் ஆகுது கைஸ். நீங்க நான் ரியல் சாட்ல கூட அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் பிராக்டிகலா இது பண்ணிட்டு இதுலயும் காட்டுறேன் பாருங்க. சூப்பரா அப்புறம் ஹையர் ட்ரெண்ட் போவோம். நீங்க ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா இது நல்ல ஒரு இது. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டவுன் ட்ரெண்டை பார்க்க போறோம். இப்ப டவுன் ட்ரெண்ட்ல I2 லோன்னு வச்சுன்னு போதா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஐல இருந்து லோ வரைக்கும் மார்க் பண்ண போறீங்க. சிம்பிளா ஃபர்ஸ்ட் I2 லோ மார்க் பண்ண போறீங்க. இப்ப மார்க் பண்ணிட்டு இப்போ நம்மளோட கோல்டன் ஜோன் 0.618 வருதான்னு பார்க்க போறீங்க. இவ்வளவுதான் கைஸ். அப் ட்ரெண்ட் வந்தா லோ டு ஐ, டவுன் ட்ரெண்ட் வந்தா I2 லோ. இதுதான் நீங்க மார்க் பண்ணி நீங்க கோல்டன் ஜோன்ல டேப் ஆகி இப்போ இதுல ஒரு செல்லர் கேண்டில் வந்தா நீங்க கண்ணை மூடி செல் எடுக்கலாம் கைஸ். நல்லாவே உங்களுக்கு டிபி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிபி பாத்தீங்கன்னா நம்ம அந்த லோ வச்சுக்க போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு லோ மட்டும் I2 லோ மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இப்போ ஒரு மேல ஒரு ரீடெஸ்ட் எடுக்குதுன்னா இந்த இடத்துல நீங்க ஃபிபனாச்சி போட்டுக்க போறீங்க. போட்டுட்டு கோல்டன் ஜோன் மார்க் பண்ணீங்க. இங்க கோல்டன் ஜோன் இருக்கு. இப்ப அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணி வச்சுக்க போறீங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க, மார்க்கெட் எப்ப அங்க வரும்னு சொல்லிட்டு நீங்க வெயிட் பண்ண போறீங்க. மார்க்கெட் கரெக்டா அந்த இடத்துல நம்மளுக்கு டேப் கொடுக்குதான்னு பார்க்க போறீங்க. கோல்டன் ஜோன்ல டேப் கொடுத்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா, அங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சில்லர் கேண்டில் வந்ததுன்னா நல்ல ஒரு பை, சூப்பரான ஒரு சில்லர் கேண்டில் வந்துச்சுன்னா நீங்க கண்ணை முடின்னு செல் எடுத்துருங்க. நம்மளோட டிபி பாத்தீங்கன்னா அந்த 0.718 இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல டிபி வைங்க. சாரி கைஸ், எஸ்எல் அங்க வைங்க. டிபி பாத்தீங்கன்னா கீழே வைங்க. இந்த ஒரு லோ வச்சுங்க. சூப்பரா உங்களுக்கு கண்டிப்பா டிபி 10 ட்ரேட் அடிக்கணும். 10ல 7 கண்டிப்பா அடிக்கும் கைஸ். சூப்பரான ஸ்ட்ராட்டஜி இது. நிறைய பேர் இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா போவோம். நீங்க மெயினா சைடு வேஸ்ல மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சைடு வேஸ்ல இது ஒர்க் ஆகாது கைஸ். அப்புறம் நீங்க சைடு வேஸ்ல உங்களுக்கு எஸ்எல் மட்டும் தான் அடிக்கும். அப்புறம் உங்களுக்கு வேஸ்டா தான் போகும். இப்ப வாங்க நம்ம பிராக்டிகலா பாத்துட்டோம். இப்ப மெயினாவே எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம். மெயினான சார்ட்ல எப்படி வருதுன்னு பாக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன், யூரோ வெஸ்ட் எடுத்திருக்கேன். ஏன்னா எப்பவுமே யூரோ வெஸ்ட் தான் பண்ணுவேன். இப்ப பாருங்க, ஒரு அப் ட்ரெண்ட் சூப்பராகவே போகுது. இப்ப நான் என்ன பண்றேன், ஃபிபனாச்சி எடுத்திருக்கேன். ஃபிபனாச்சி எடுத்து லோ டு ஐ மார்க் பண்றேன் கைஸ். பாருங்க, நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டா இருக்குன்னு பாருங்க. நான் எடுத்துன்னு போய் கரெக்டா பாருங்க, அந்த லோல இருந்து எடுத்து போய் லைல வச்சிட்டேன். பாருங்க கரெக்டா பாருங்க 0.69 டேப் ஆயிருக்கு. நம்ம டேப் பண்ண மார்க்கெட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போயிருக்கு. ஒரு பையர் கேண்டில் வச்சிருக்கு. அந்த கேண்டில பாத்தீங்கன்னா செல்லர் கேண்டில் தான். அது செல்லர் மேல பை பண்ணணும். என்ன பண்ணிட்டேன் நான் இப்ப நீங்க இடத்துல நீங்க கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். பாருங்க எப்படி போயிருக்குன்னு மட்டும் பாருங்க. இது 15 மினிட் டைம் ஃப்ரேம். இது நீங்க 5 மினிட் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். நான் பாருங்க, அப்புறம் பையர் வந்தீங்கன்னா அந்த நம்ம பாத்தீங்கன்னா அந்த லோ வச்சிருக்கோம். அந்த ஐ வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணாலே போதும். அது ஃபுல்லா இல்லாம நம்ம கேப்சர் பண்ண தேவையில்லை. வாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பார்ப்போம்.
இருங்க தள்ளி பார்க்கலாம். நமக்கு வந்து இப்போ ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து அப் ட்ரெண்ட் எல்லாம் கண்டுபிடித்தால நீங்க வந்து ஒரு மார்க்கெட் மேல போதா நீங்க வந்து கீழ இருந்து மேல மார்க் பண்ணிங்க. அது லோல வந்துச்சுன்னா அப்ப நீங்க அங்க ட்ரேட் எடுக்க போறீங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்து கீழ இருந்து மேல போயிருக்க, நம்ம வந்து கீழே வர சொல்ல நம்ம மேல மார்க் பண்ணிக்கிறோம். மார்க்கெட் பாருங்க சூப்பரா, இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 0.16 கோல்டன் ஜோன் சூப்பரா டேப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராவே மேல போயிருக்குன்னு, கீழே வரவே இல்லை. நம்ம பாத்தீங்கன்னா மேல வந்து போனோடனே நம்ம என்ன பண்ண போறோம், 0.786 இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் எஸ்எல் வைக்க போறோம். மேல வந்து நம்மள ஐயர் தான், ஐ தான் வந்து டிபி. இது பாருங்க நம்ம ரெண்டு வச்சோம். இதுவும் நான் தோராயமா தான் ரெக்கார்ட் பண்றேன். அதுவும் பாருங்க எவ்வளவு சூப்பராவே இருக்குன்னு. நான் வந்து இது ஆல்ரெடி பார்த்து ரெக்கார்ட் பண்ணல கைஸ். நான் வந்து லைவாவே உங்களுக்கு எக்ஸாம்பிளா பண்ணலாம் சொல்லிட்டு தான் பாமிச்சேன். பாருங்க எந்த அளவுக்கு டேப் பண்ணணும், எந்த அளவுக்கு இது வந்து இருக்குன்னு பாருங்க. அதுவும் மெயினா பாருங்க கோல்டன் ஜோன்ல டேப் பண்ணணும். இப்போ வந்து நீங்க 0.78 இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல கூட நீங்க டேப் பண்ணலாம். பிக் வச்சா நீங்க தாராளமா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வாங்க டவுன் ட்ரெண்ட்ல பார்க்கலாம். இப்போ வந்து I2 லோ வைக்கிறோம். I2 லோ வச்சோம். இப்ப பாருங்க இது வந்து டேப்பே பண்ணல, 0.5க்குள்ளே தான் இருக்கு. 0.5 மேல போனோம், அப்புறம் வந்து 0.68க்குள்ள இருக்கணும். பிக் வந்து எவ்வளவு தூரம் போனா அது பிரச்சனை கிடையாது. இதுல வந்து இல்ல, இந்த மாதிரி ட்ரேட் வந்து நீங்க எடுக்க கூடாது. அவ்வளவு மார்க் பண்ணி விட்டு இது டேப் பண்ணல அப்ப விட்டுருங்க கம்முன்னு. அது டேப் பண்ணாம போச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் போனாலும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. இப்ப அடுத்தது வாங்க இன்னொரு டவுன் ட்ரெண்ட் எங்கன்னா தேடலாம். இங்க பாருங்க மார்க்கெட் நல்லாவே ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு, இதை ட்ரை பண்ணி பாக்கலாம். இப்ப என்ன பண்ணீங்க, I2 லோ மார்க் பண்றீங்க. மார்க் பண்ணிட்டு பாருங்க இது சூப்பராகவே டேப் பண்ணிருக்கு. நல்லா வந்து டேப் சூப்பரா அந்த இடத்துல உள்ள கோல்டன் ஜோன்ல வந்து ஒரு விக்கி வச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு பையர் கண்டியில் இருக்கா, இந்த இடத்துல எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க, மேல வந்து எஸ்எல் வச்சுக்க போறீங்க அந்த விக்கு மேல, இல்ல உங்களுக்கு தேன்ற இடத்துல வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றீங்க, இந்த லோ இதுதான் உங்களுக்கு வந்து டிபி, இல்ல உங்களுக்கு வந்து 1:2 அதிகபட்சம் 1:1 வரைக்கும் வைங்க. ஏன்னா உங்களுக்கு ஈஸியா அடிக்கிறது, அதான் வந்து வின்னிங் ரேஷியோ உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதிகபட்சம் 1:1 1:2 அது மட்டும் வச்சுங்க. அப்பதான் யூரோ வெஸ்ட் பொறுத்த வரைக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாங்க வேற எதனா பார்க்கலாம். வேற எதனா ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இங்க ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு, வாங்க இதை பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து மேலேயே பாத்தீங்கன்னா அதுக்கு எடுத்த ஒரு ட்ரேட் இருக்கு, பார்ப்போம் பாருங்க. I2 லோ மார்க் பண்றோம். இது பாத்தீங்கன்னா 0.618 மேலே டேப்பே இருக்கு, ஆனா வந்து பாடி வைக்கல, விக் தான் நம்மளுக்கு வச்சிருக்கு. அப்ப வந்து இது வந்து எலிஜிபிள் தான் கைஸ். இது வந்து நீங்க வந்து 0.618 பாடி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து எடுக்க கூடாது. ஆனா பாத்தீங்கன்னா விக் வச்சிருக்கு. அப்ப வந்து மார்க்கெட் வந்து ஒரு செல் கண்டியில வந்தோடனே நம்ம என்ன பண்ண போறோம், செல் எடுக்க போறோம். செல் எடுத்தோன்னு என்ன பண்ண போறோம், 0.786 பாத்தீங்கன்னா எஸ்எல் வச்சுக்க போறோம். இந்த லோல வந்து நம்ம டிபி வச்சுக்க போறோம். இல்ல 1:1 1:2 வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து டிபி வச்சுக்க போறீங்க. வச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு சூப்பராகவே வந்து ஒரு வின்னிங் ரேஷியோ கொடுக்க போகுது. டிஃபரன்ஸ் இப்ப தெரியும். நீ ரொம்ப இதுல வந்து பெரிய எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கு, நீங்க அவெல்லாம் எதுவும் இது பண்ணிக்காதீங்க. இது சிம்பிளா பாத்தீங்கன்னா கோல்டன் ரேஷியோ, அங்க வந்து நான் ட்ரேட் எடுக்க போறேன். அங்கிருந்து ஒரு விக் வச்சா நான் வந்து அங்க வந்து ஒரு டேப் பண்ணி கீழே வந்துட்டா நான் எடுக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு பையர் கேண்டில் வந்து எடுக்க போறேன். டவுன் ட்ரெண்ட் வந்து ஒரு செல்லர் கேண்டில், அங்க டேப் பண்ணி ஒரு செல் கேண்டில் வந்து எடுக்க போறேன் guys. இவ்வளவுதான் சிம்பிளா. இன்னும் உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க, நான் டீட்டெயிலா கூட இன்னும் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். நான் எனக்கு தெரிஞ்சதையும் உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் கூட சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு அடுத்த வீடியோ போறேன் guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.